மாதத்தின் அமாவாசை திதியானது ரோஹிணி நட்சத்திரத்தில் வர இருக்கு. இந்த அமாவாசை திதி அன்று குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் போன்ற 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசியில் அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயங்க. இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் சாபம் விலகும், நம்மளோட கர்மா குறையும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்குங்க. குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரும் அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாம செஞ்சிருங்க. நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியல, தடைபட்டுக்கிட்டே இருக்கு, குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கூட நடக்க வழி இல்லாம இருக்கிறவங்க இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்குங்க.